ஹாய் கேஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம்னா நம்ம ஈவினிங் இங்கே லோக்கல் சைட் சீயிங் பண்ணுறது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்னிங் ஃபுல் டே நம்ம நாளைக்கு ஃபுல் டே எங்கெங்கெல்லாம் போகிறோமோ அது எல்லாமே சேர்த்து நீங்கள் ஒரே வீடியோவில் தான் பார்ப்பீங்க. அவருடைய ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஃபோர்ட் அது மட்டும் தான் போகிற மாதிரி. ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே நேராக வந்துட வேண்டியதான். பிகாஸ் செம்ம டயர்டாக இருக்குது. சரி ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி ஒரு பிளேஸ் மட்டும் இன்றைக்கி போயிட்டோம் அப்படின்னா மீதி பிளேசஸ் நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஆக்சுவலாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெட் ஃபோர்ட் மட்டும் பார்த்துட்டு வந்துட போகிறோம். ஸோ இப்போ கிம்பிளில் வேறு சார்ஜ் இல்லை, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ கையில் தான் எடுத்துகிட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு அல்ட்ரா ஸ்டெபிலிட்டி மோடு போட்டு தான் எடுக்கிறேன். பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த போல்லேருந்து வாட்டர் வந்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ அது வந்து டியூ டு உங்களுக்கு டெல்லியில் வந்து பொல்யூஷன் ஜாஸ்தி, அதனால் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் பார்க்கிங்கா? ரைட் சைடு. ஓகே. நீங்கள் கேட்கலாம், என்ன இவ்வளோ நேரம் காரில் போயிட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்போ நீங்கள் ஆட்டோவில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் தான் அது ஆக்சுவலாக. ஓ, அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு ரெட் ஃபோர்ட். आके दिखा देंगे ना, जब आएंगे ना तब வந்து ஜமா மஸ்ஜித்ன்ற ஒரு இருக்கு. ஸோ அதுக்கு வந்து நம்ம கார்ல போகலாம். பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம அந்த சாந்தினி சௌக் மார்க்கெட் உள்ள போயிட்டு தான் போகணும். ஸோ அந்த ரோடு வந்து ரொம்பவே சின்னதுன்றதுனால சரி அந்த இடத்துக்கு போறதுக்கு ஆட்டோ தான் பெஸ்ட் அப்படின்றதுனால தான் ஒரு ஆட்டோ பேசி நாங்கள் ஏறிட்டோம். அப்படியே வந்து அவர் அந்த மார்க்கெட்ல ஒரு சில இடங்கள் அப்படியே நமக்கு காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. சரி ஓகே, அப்போ எல்லாத்தையுமே பார்த்துட்டு டேரக்டா ரெட் ஃபோர்ட் வாசல எங்களை இறக்கி விட்டுருங்கன்ற மாதிரி பேசிட்டு தான் நாங்கள் ஏறிடுவோம். சில்வர் மார்க்கெட் ये है ओल्ड दिल्ली, दिल्ली सीख धर्मपुरा हवेली, जिसमें मूवीज बनी है कभी खुशी कभी गम, काजोल। ये ओल्ड दिल्ली, दिल्ली सीख धर्मपुरा हवेली, इसका थैंक्स हवेली। चांदनी चौक की रोड आगे मोस्ट ओल्ड इंडिया, जिस स्पाइस बाजार, जिस मुगल बाजार। ये आपका स्पाइस बाजार, स्पाइसी और मसाला मार्केट, टी मसाला मार्केट, स्पाइस बाजार, जिस मुगल बाजार, इंडिया। ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜமா மஸ்ஜித்துங்க இது ஆக்சுவலாக. இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் பேர் தான் ஜமா மஸ்ஜித். இது டெல்லியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு மிகப்பெரிய பள்ளிவாசல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மஸ்ஜித்தை அவங்க ஆக்சுவலாக முகலாய பேரரசு காலகட்டத்தில் தான் கட்டியிருக்காங்க. முக்கியமாக இதை கட்டினது யாருன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஷாஜஹான். அவர் தான் இந்த ஜமா மஸ்ஜித்தை கட்டியிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஜமா மஸ்ஜித் 1650 ஆண்டு ஆரம்பிச்சு 1656 ஆண்டுல தான் முடிக்கப்பட்டிருக்கு. இந்த மஸ்ஜித்துக்கு மஸ்ஜித் ஜஷரான் நமா அப்படின்ற ஒரு பேருமே உண்டு. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா உலகத்தை நோக்கி பள்ளிவாசல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மஸ்ஜித்தை அவங்க சிவப்பு மற்களையும் அப்புறமா வந்து வெள்ளை பழங்கி கற்களையும் வச்சுதான் கட்டியிருக்காங்க. இந்த கட்டிடத்துல உங்களுக்கு குவி மடங்கள் இருக்கு, 2 உயரமான மீனார்களும் இருக்குன்னு சொல்லலாம். அதுலயும் இந்த பள்ளிவாசலோட மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, இந்த பள்ளிவாசல்ல ஒரே நேரத்துல 1000 மக்கள் வந்து தொழுகை பண்ற அளவுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமா கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல் தான் இது. அதே டைம் 1857 ஆண்டுல நடந்த இந்தியா கிளர்ச்சிக்கு பிறகு இந்த ஜமா மஸ்ஜித் ஆக்சுவலா பிரிட்டிஷோட கட்டுப்பாட்டுல வந்தது. அதுக்கப்புறமா இதை முஸ்லிம்ஸ் கிட்டே ஒப்படைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாருங்களேன், ஸோ இது எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
இந்த டைம் வரீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வந்துக்கோங்க. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்யூனிட்டியாக தாங்க இருக்குது ஆக்சுவலாக. அதனால் இந்த டைம் நான் ஜூலை டைமில் நீங்கள் வரீங்க அப்படின்னா பார்த்து வந்துக்கோங்க. அட்லீஸ்ட் மான்சூனாக இருக்கப்போ கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, பட் வெயில் இருக்கிறப்ப பார்த்துக்கோங்க. ஏன்னா நார்த்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயில் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு. பாவிகளா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஃபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைம் ஆகிடுச்சுன்றதுனால 5:30 ஆகிடுச்சுன்றதுனால உள்ள மியூசியம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வெறுமே வந்து நார்மல் நீங்கள் மான்யூமெண்ட்டை உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் தானே. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் இன்க்ளூடிங் மியூசியம்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 80 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டிக்கெட் வாங்கிட்டு போய்க்கோங்க. நம்ம இருக்கக்கூடிய இடம் டெல்லியில் இருக்கக்கூடிய ரெட் ஃபோர்ட். இதை தமிழில் சொல்லணும்னா செங்கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெட் ஃபோர்ட்டை யார் கட்டியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா முகலாய பேரரசில் முக்கியமான மன்னரான ஷாஜஹான். ஸோ அவர் தான் இந்த ரெட் ஃபோர்ட்டை கட்டியிருக்காரு. ஸோ இந்த ரெட் ஃபோர்ட் கட்டுறதுக்கு அவங்களுக்கு 1638 இருந்து 1648 ஆண்டு வரைக்கும் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் முகலாய பேரரசுக்கான முக்கியமான நகரமாக நமக்கு ஆக்ரா தான் இருந்திருக்கு. ஆக்ரால இருந்து டெல்லிக்கு ஷிஃப்ட் பண்ணி அதுக்கான முக்கியமான ஒரு அரசு கட்டிடமா தான் இந்த ஒரு ஃபோர்ட்டை கட்டியிருக்காங்க. இந்த கோட்டையை நமக்கு செங்கல் மற்றும் சிவப்பு மணக்கற்களை வச்சு தான் கட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். இதை லால் கிலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது ரெட் ஃபோர்ட் அப்படின்றது தான் லால் கிலா அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இங்க கோட்டைக்குள்ள நம்ம பார்த்தோம்னா அரசு அரண்மனைகள், தர்பார் மண்டபங்கள், தோட்டங்கள், மசூதிகள் போன்ற விஷயங்கள் தான் உள்ள இருக்கு. இதுல இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள்ல திவான் இ ஆம் அப்படின்ற ஒரு இடம். ஸோ இந்த பகுதியில தான் மன்னர் பொதுமக்களை சந்திச்சு அவங்களுக்கான பிரச்சனையை கேட்டு அதுக்கான சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய ஒரு இடமா அது இருக்கும். அதே போல திவான் இ கா, ஸோ இந்த இடம் அரசவைக்கான முக்கியமான சந்திப்புகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு இடமா தான் இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ரெட் ஃபோர்ட்குள்ள பல இடங்கள் இருக்கு. இதுல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த ரெட் ஃபோர்ட்ல 1947 ஆண்டுக்கு அப்புறமா சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு ஆகஸ்ட் 15ஆம் தேதியுமே நம்ம இந்திய பிரதமர் இந்த ரெட் ஃபோர்ட்ல இருக்கக்கூடிய இந்திய கொடியை போய் ஏற்றுவாருன்னு சொல்லலாம். அதனால இது சுதந்திரத்துக்கு பிறகு ஒரு காலகட்டத்திலையுமே இந்த ரெட் ஃபோர்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு இடமா திகழ்ந்துட்டு இருக்கு. அதே சமயத்துல இந்த ரெட் ஃபோர்ட்டை தான் நமக்கு 500 ரூபாய் நோட்லயுமே நமக்கு அச்சடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். உண்மையிலே டெல்லியில இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சுற்றுலா தலத்துல இதுவும் ஒண்ணு நம்ம சொல்லலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மியூசியம். ஆக்சுவலா இப்போ மியூசியம் க்ளோஸ்ல இருக்குங்க. செம்மையாக இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக அதில் போனால் நல்லா நடக்கலாங்க. ஆக்சுவலாக நடக்கிறவங்க இருந்தீங்கன்னா வாக்கிங் போகிற மாதிரி உங்களுக்கு தோணுதுன்னா தாராளமாக நீங்கள் நடங்க. நல்லா பெருசாக தான் இருக்குது இல்லை. ஸோ உள்ளே நீங்கள் வந்து வரலாமா? ஏன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஃபோர்ட் வந்து வெளிப்பக்கம் அந்த இதை மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்க. உள்ளே வரலாமான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வரலாங்க, அது தான் இல்லை. பட் என்னன்னா கொஞ்சம் வாக் பண்ணணும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. ஸோ இன்றைக்கி வந்து இவ்வளோ தான். ஸோ இதோட அப்படியே நான் நாளைக்கு வந்து பேலன்ஸ் என்னென்ன பிளேசஸ்லாம் பார்க்குறேன் அப்படின்றத சேர்த்து உங்களுக்கு ஒரே வீடியோவை நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ மொத்தமாக வந்து நம்ம டெல்லியை வந்து 1.5 டேஸில் வந்து நீங்கள் எங்கெங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இதை தாண்டியுமே சும்மா கார்டன் அந்த மாதிரி தான் போயிருக்கலாம் இன்றைக்கி. பட் என்னென்னா வந்து டயர்டாக இருக்குங்க. பிகாஸ் வந்து ட்ரெயின் ட்ராவல், அதுவும் கிட்டத்தட்ட 45 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். அதனால் கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டிய பிளேசஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இதோட நான் வந்து டின்னரை முடிச்சுட்டு அப்படியே நான் ரூமுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலாக டின்னரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹோட்டல் பக்கத்துலேயே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. ஸோ அங்கேயே சாப்பிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ அப்படியே நம்ம போயிட்டு சாப்பிட்டு போக வேண்டியது தான். நல்லா தாங்க இருக்குது ஆக்சுவலாக. நான் கூட சரி பன்னீர் பிரியாணி வாங்குறோமே எப்படி இருக்குன்னு பார்த்தேன். நல்லா தான் இருக்குது. ஓகே, நான் உங்களுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரூமுக்கு வந்தாச்சுங்க.
ஸோ இன்றைக்கி நான் போன பிளேசஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாளில் உங்களுக்கு வந்து டோட்டலாக டெல்லியில் எத்தனை பிளேசஸ் கவர் பண்ண முடியும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்க்கலாங்க. ரொம்ப டயர்டாக இருக்குங்க. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 45 ஹவர்ஸ் கிட்ட ட்ரெயின் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம்ல, அதனால் கொஞ்சம் டயர்டாக இருக்குது. அதனால தான் இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ நான் உங்களை வந்து நாளைக்கு மார்னிங் நான் வந்து பிரச்சனை இல்லை, நாளைக்கு நமக்கு வந்து ஃபுல் டே இருக்குது, நம்ம வந்து எப்படி வேணால் இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ எல்லாருக்கும் குட் நைட். The next day. ஸோ ஹாய் guys, வெல்கம், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா 4th டேன்னு சொல்லலாம். நம்ம வந்து இது வந்து இன்க்ளூடிங் ட்ரெயின் லாக்கோட சேர்த்து தானே பார்க்கணும். ஸோ அதை வச்சு பார்த்திங்கன்னா இது நமக்கு 4th டே. இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் உள்ள பிளேசஸ் என்னமோ அதெல்லாமே போக போகிறோம். ஸோ நீங்கள் நேற்று ஈவினிங் பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து 2 ஸ்பாட் போயிருப்போம். அதுவும் இதையும் சேர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரே வீடியோவாக போட போகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கெங்கெல்லாம் இந்த டெல்லியில் போகிறோம் அப்படின்றத பார்ப்போங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் புக் பண்ண ஹோட்டல் வந்து இந்த தெருவுக்குள்ளே தான் இருக்குது. ஓகேங்க, நான் வந்து டிரைவர் வரட்டும். ஆக்சுவலாக வந்து அவர் சீக்கிரம் ரெடி வந்துட்டு அது 8 மணியே சொன்னார். பட் கொஞ்சம் நேற்று ட்ராவலு அந்த டயர்டாக இருந்ததுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் தூங்கிட்டேன், வேறு எதுவும் இல்லை. ஓகே, நம்ம டாக்ஸி வந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா குதுப் மினார் அங்கே தான் வந்திருக்கோம். டிக்கெட் கவுண்டர் தான். இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் தான் குதுப் மினார். ஸோ இந்த குதுப் மினார் சுமார் 73 அடி உயரம் கொண்ட ஒரு கட்டிடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுலேயும் முக்கியமாக இந்தியாவோட மிகவும் முக்கியமான வரலாற்று சின்னமாக இந்த குதுப் மினாரை தான் சொல்லப்படுது. இதனோட கட்டுமானத்தை ஆக்சுவலாக குத்புதீன் ஐபக் அப்படின்றவர் 1199ஆம் ஆண்டு தொடங்கி வச்சிருக்காரு. ஆனால் அவரால் முழுசா இதை முடிக்க முடியல. அதன் பிறகு அவரோட வாரிசான இல்துத்மிஷ், ஸோ இவர் மீதமுள்ள கட்டிடத்தை முழுசா முடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். இதன் பிறகு பல காலகட்டத்தில் இதை பழுது பார்த்துமே வந்திருக்காங்க. இந்த குதுப் மினார் சிவப்பு மற்றும் வெள்ளை நிற மலர்கற்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்டிடம்னு சொல்லலாம். இந்த கட்டிடத்துல அழகான அரபிக் மற்றும் பாரசீக எழுத்துக்கள் அமைந்திருக்கும். அதுவும் ரொம்ப நுணுக்கமா செதுக்கப்பட்ட ஒரு கட்டிடம்னா இதுதான். இந்த குதுப் மினார் இருக்கும் வளாகத்தில் கூவத் உல் இஸ்லாம் மசூதி, அலை தர்வாசா, இரும்பு தூண்கள் போன்ற பல முக்கியமான வரலாற்று சின்னங்கள் இருக்குன்னு சொல்லலாம். 1993ஆம் ஆண்டுல தான் குதுப் மினார் மற்றும் அதை சுற்றியுள்ள நினைவு சின்னங்களை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக அறிவிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக என்னோட சின்ன வயசுல நான் இங்கெல்லாம் வந்திருக்கேங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசு கிடையாது. பட் விலாகா இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பல நூற்றாண்டுகளாக நிலநடுக்கம் வந்தாலும் இந்த குதுப் மினார் இப்போ பிரம்மாண்டமாக நிற்குது அப்படின்றது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த குதுப் மினாரை கட்டியவரான இல்துத்மிஷ், ஸோ இவரோட சமாதியும் இந்த கட்டிடக்கலையை ஆரம்பித்தவரோட சமாதியும் இதுக்குள்ளே தான் இருக்குன்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ நேராக போனால் டூம்ப் ஆஃப் இல்துத்மிஷா அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா குதுப் மினார் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அண்டு இன்னொன்று என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து அயன் பில்லர்ஸ். ஓகே நம்ம ஃபஸ்ட்டு இங்கே நேராக என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே அந்த பக்கம் போவோம். ஸோ இது வெள்ளாங்க இங்கே இருக்கிறது. இங்கெல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே நார்மலாக கேமராவில் ஃபோட்டோ எடுக்கிறது தான் அலோவ் பண்ணுவாங்க. பட் என்ன மாதிரி கிம்பிளோடு சேர்த்து நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் முடியாதுங்க. ஸோ அதனால் நீங்கள் நம்மள மாதிரி யூடியூபராக இருந்து கிம்பிள் கேமரா எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா ஒன்று முன்னாடியே பர்மிஷன் வாங்கிட்டு வந்துடுறது பெஸ்ட்டுங்க. The tomb of Hamsuddin Iltutmish, son-in-law and successor of Qutb bin Aybak, was built it about AD 1235. ஓ இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சரில் கட்டியிருப்பாங்களாங்க. இது நேராக உள்ளே போனோம்னா இதுதான் வந்து குதுப் மினார். ஃப்ளைட் கூட மேலே போகுதுங்க.
இருக்குங்க. ஆக்சுவலாக இடம் சூப்பராக தாங்க இருக்குது. ஸோ இடம் வந்து பார்த்திங்கன்னா என்ன நம்ம சம்மரில் வந்திருக்கிறதுனால சரி சம்மர்னா ஆக்சுவலாக ஜூனில் தான் வந்திருக்கோம், ஜூலையில் தான் வந்திருக்கோம். பட் கிட்டத்தட்ட சம்மர் தாங்க இங்கே, அப்படி தாங்க சொல்லணும். நான் கூட ரெயின் இருக்கும்னு நினச்சேன். ரெயின்லாம் ஒன்றும் இல்லை, கிட்டத்தட்ட சம்மர் மாதிரி வெயில் தான் காஞ்சிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி வெயில் இருக்கிற டைமில் வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வாங்க. பிகாஸ் இங்கே பெருசாக இங்கே ஒதுங்கி நிற்கிறதுக்கெலாம் இடமே கிடையாதுங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெட்ட வெளியாக தான் இருக்குது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி டைமில் வரீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வர்றது பெஸ்ட்டுங்க. நல்லா தாங்க இருக்குது ஆக்சுவலாக. மூஞ்சினா வெயில் அடிச்சுட்டு இருக்கேன். ஃபேஸ் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. அது தெரியும், மேக்ஸிமம் கேமராவில் தெரியும் தான் நினைக்கிறேன். எனக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு கிளார் அடிக்கிற மாதிரி இருக்கும். பட் மேக்ஸிமம் கேமராவில் தெரியும் தான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு உங்களுக்கு என்ட்ரி வேறு ஒரு சைடும் எக்ஸிட் வேறு ஒரு சைடுமே தான் வச்சுருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே மாதிரி இங்கே வச்சுருக்காங்களான்னு தெரியலங்க. மகாராஷ்டிரா நம்ம போனப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருப்போம். அதாவது ஸ்கேனர் நீங்கள் உள்ள மானுமெண்ட் வந்து ஆன்லைன்லேயே டிக்கெட் வாங்கிட்டு ஸ்கேனரை காமிச்சிட்டு போகலான்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே வச்சுருக்காங்களான்னு தெரிலங்க. இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இங்கே டிக்கெட் வாங்கிட்டு ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி பாயிண்ட் இங்கே போகிறதுக்கு. ஸோ இங்கே நம்ம நெக்ஸ்ட் ஸ்பாட் எங்கே போகிறோன்றதை பார்த்துட்டு போக வேண்டியதான். வந்து பார்த்திங்கன்னா லோட்டஸ் டெம்பிள்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அது நான் லாஸ்ட் டைம் போயிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அது நான் போய்ட்டு ஆக்சுவலாக வீடியோக்கு இது எல்லாமே புதுசு தான். நான் வந்து ஒரு டெல்லிக்கு முன்னாடி வந்தப்போ நான் போயிருக்கேன், அப்படி வேணால் சொல்லலாம். அது வந்து என்னோடய சின்ன வயசில் போயிருப்பேன். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா லோட்டஸ் டெம்பிள் இருக்கேன். நான் ஆக்சுவலாக ஸ்டெபிலிட்டி மோட் போட்டு தான் எடுத்துகிட்டு இருக்கேன். பெருசாக ஷேக்கினஸ் உங்களுக்கு தெரியாது தான், லைட்டாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் டெல்லியில் இருக்கக்கூடிய லோட்டஸ் டெம்பிள். இதை யார் கட்டியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பாஹித் அப்படின்றவர் தான் கட்டியிருக்காரு. ஸோ இந்த கோவில் உங்களுக்கு 1980 ஆரம்பித்து 1986 அந்த காலகட்டத்துக்குள்ளே தான் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இதனோட மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த கோவில் முழுக்கவே ஒரு லோட்டஸ் மாதிரியே அவங்க வடிவமைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இதில் மொத்தம் 27 பெரிய மார்பிள் பெட்டல்ஸ் கொண்டு இருக்கு. 3 இதழ்களாக ஒரு இடமுமே அமைக்கப்பட்டிருக்கு. அதே சமயத்துல இதுக்கு 9 பக்கம் இருக்கிற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இந்த இடத்தோட இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நீங்க எந்த மதமா இருந்தாலும் இந்த கோவிலுக்கு உங்களால வர முடியும். ஸோ இந்த கோவில் உள்ள போயிட்டு உங்களுக்கு சிறிது நேரம் நீங்க தியானம் பண்ணிட்டு வெளில வரலாம். அதுவும் ரொம்பவே அமைதியான முறையில உள்ள இருக்கிற மாதிரி தான் அவங்க கட்டியிருக்காங்க. அதே சமயத்துல இந்த கோவிலை சுத்தி பல இடங்கள்ல கிட்டத்தட்ட கார்டன் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நல்லாவே டைம் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். உள்ள வந்து கேமரா நாட் அலோவ்டு தான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு நான் வெளியே வரைக்கும் எடுத்து காமிக்கிறேன். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோகிராஃபி நாட் அலோவ்டு, வீடியோ ஆர் ஃபோட்டோ. ஸோ நீங்கள் எடுக்கிறது ஸோ இப்படி வெளிலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். உள்ளே வந்து க்ளீனாக தாங்க மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு எப்படி சொல்லலாம்னா மெடிடேட்டிங் இடம் மாதிரி தான். ஸோ நீங்கள் உள்ளே போயிட்டு கொஞ்சம் மெடிடேட் பண்ணிட்டு அப்படியே வெளில வந்துடலான்ற மாதிரி. பார்த்தீங்கன்னா எந்த வித என்ட்ரி ஃபீயுமே கிடையாதுங்க. எனக்கு எக்ஸாக்டாக தெரிலங்க இங்கே ஜூலையில் வந்து சம்மர் மாதிரியா இல்லை மான்சூனா. ஏன்னா நான் இதில் பார்த்தப்போ மான்சூனாங்க. பட் ஏன்னா செம்ம வெயில் அடிச்சிட்ருக்கு. ஸோ அது புதுசாக தாங்க இருக்கேன் எனக்கு ஆக்சுவலாக சொல்ல போனால். ஆக்சுவலாக மழை வந்துருமே அப்படின்னு நம்ம தான் யோசிச்சேன். கடைசியில் பார்த்தா ஸ்கை செம்ம கிளியராக இருக்குது உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்பாட் போக வேண்டியதான். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹுமாயூன் டோம். ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ ஹுமாயூன்
இவருமே ஒரு முகல் எம்பரர் தான். இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் பேர் தான் ஹுமாயூன் டோம்ப். இது நமக்கு முகலாய பேரரசரான ஹுமாயூன், ஸோ இவரோட கல்லறை தான் இந்த ஹுமாயூன் டோம்ப்னு சொல்லலாம். இந்த கல்லறை அவரோட மனைவியான ஷமிதா பானு பேகம், ஸோ இவங்களோட உத்தரவுல தான் இந்த ஒரு கல்லறையை கட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். இதனோட கட்டுமானம் 1565 ஆரம்பிச்சு 1572 முடிக்கப்பட்டிருக்கு. அதே சமயத்தில் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் முக்கியமான கார்டன் டோம்னா அது இந்த ஹுமாயூன் டோம்பு தான். இந்த டோம் உங்களுக்கு பாரசீக கட்டிடக்கலை மற்றும் இந்திய கட்டிடக்கலை இது ரெண்டுமே ஒன்னா சேர்த்து கட்டப்பட்ட ஒரு கட்டிடக்கலை தான் இந்த ஹுமாயூன் டோம். அதே சமயத்துல இந்த டோம் நமக்கு சிவப்பு மணற்கற்களையும் வெள்ளை பரங்கி கற்களையுமே வைத்து கட்டப்பட்ட ஒரு டோம்பு தான் இது. இந்த டோம் சுத்தி இருக்கக்கூடிய சர்பாங் தட்ட அமைப்பு 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு நீர் வழிகளோட அழகா வடிவமைக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த இடத்துல ஒரு கல்லறை மட்டும் இல்ல, பின்னர் உருவான பல முகலாயர்களோட கல்லறை இங்க கட்டப்பட்டும், அது மட்டும் இல்லாம இதுக்கு அப்புறமா வந்த பல முகலாயர்களோட கட்டிடக்கலைக்கு இது ஒரு உதாரணமா இருக்குன்னு சொல்லலாம். இந்த கட்டிடக்கலை 1993 தான் யுனெஸ்கோனால உலக பாரம்பரிய சின்னமா இது போற்றப்பட்டிருக்கு. இந்த ஹுமாயூன் டோம்குள்ள நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுல முக்கியமா இருக்கிறது ஹுமாயூன் டோம்ப், டோம்ப் ஆஃப் அம்பா பானு பேகம், டோம்ப் ஆஃப் தாரா ஷெகோ, ஈஷா கான் டோம்ப், அப்சர்வாலா டோம்ப் அப்படின்னு சொல்லிட்டு பல முகலாயர்களோட டோம்ப் வந்து இந்த ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லலாம். இது பார்த்தீங்களா, ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக ஹுமாயூன் டோம்பு. ஸோ இப்போ இங்கேருந்து வந்தாச்சு வெளில. ஸோ தவிர நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு போக வேண்டியது தான். உங்களுக்கு தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா, ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்டிரபதி பவன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சரி டெல்லி வரைக்கும் வந்துட்டோம், சும்மா ஓவராலாக பார்லிமெண்ட் அதெல்லாமும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் சேர்த்து கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் இங்கே நடந்து தான் உள்ளே போக முடியும். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ரொம்ப நேரம் நடந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றதுனால நான் உங்களுக்கு ஓவராலாக நான் இங்கே எப்படி இருக்கு என்ன இதுன்றதை காமிக்கிறேன். ஒரு சில இடங்களில் லைட்டாக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறதா எடுத்துக்கலான்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால தான் சரி ஓவராலாக அப்படியே போக போக இந்த ராஷ்டிரபதி பவன், இந்தியா கேட்டு, அப்புறமா பார்லிமெண்ட், ஸோ இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு இப்போ ஓவராலாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்டிரபதி பவன் இருக்குது. பட் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் நிறைய ஹோட்டல் இருக்குது. ஈவன் நம்ம சரவண பவனே இங்கே இருக்குங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வாட்டர் பாட்டில் வாங்கணுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லஞ்ச் சாப்பிட வந்திருக்கோம். ஸோ நான் மீல்ஸ் தாங்க ஆர்டர் பண்ணியிருக்கேன். டைம் வந்து இப்போ உங்களுக்கு டைம் வந்து 12:33 ஆகிடுச்சு.
சரி காலையில் பெருசாக எதுவுமே சாப்பிடலை. சரி அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக மீல்ஸே சாப்பிட்ருவோம் அப்படின்றதுனால தான் காலைல வந்து பார்த்தீங்கன்னா வெறும் லஸ்ஸி தான் குடித்தேன். பிகாஸ் வந்து இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு கிளம்புறதுக்கு, அதனால தான். இல்லைனா எதாவது சாப்பிட்ருப்பேன். டைம் ஆகிடுச்சுன்றதுனால சரி லஸ்ஸி மட்டும் குடித்தேன். பிகாஸ் நேற்று அந்த ஃபுல் ட்ரெயின் ட்ராவலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சுங்க. நான் காலையில் எழுந்ததே லேட்டு. ஸோ அதனால தான் ஓகே லேட் இந்த சென்ஸ் இங்கே கேட்கலாம் 7:30 மணி லேட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மார்னிங் 8 மணிலாம் கிளம்பிட்டீங்களே 8 மணி லேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லலாம்னா நாங்கள் நார்மலாக வந்து மேக்ஸிமம் 8 o'clock 8 o'clock கிளம்பிடுவோம். பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஒரு ½ hour லேட் ஆகிடுச்சுங்க வேறு இல்லை. ஸோ மேக்ஸிமம் எல்லாமே பார்த்தாச்சு. பார்லிமெண்ட் இல்லாமல் உங்களுக்கு நான் தூரத்துலேருந்து காமிச்சிருக்கேன். ஸோ ஓகேங்க, சாப்பிட்டுட்டு இது மேலே எங்கேயாவது போக முடிஞ்சால் போகலாங்க. பிகாஸ் நான் கார் வந்து 8 hours மாதிரி தான் எடுத்திருக்கேன். பர் டே 8 hour அப்படின்ற மாதிரி. ஸோ பார்க்கலாங்க. ஸோ நைட்டு பிரச்சனை இல்லைங்க, நம்ம ஹோட்டல் பக்கத்துலேயே ஒரு நல்ல ஹோட்டல் 3 பூரி இருக்குது அண்ட் ஒரு அப்பளம் கொடுத்துருக்காங்க அண்ட் ரைஸு அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சப்ஜி கொடுத்துருக்காங்க. சரி நான் வந்து சவுத் இந்தியன் தாங்க, ஏன்னா பிகாஸ் சரவணா வந்து நான் வந்தேன். அதான் சவுத் இந்தியன் இது வாங்கியிருக்கேன், தாலியாக வாங்கியிருக்கேன். நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சவுத் இண்டியன் ஹோட்டலுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து சவுத் இண்டியன் ஃபுட் வந்து நார்த் வந்து சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நார்த் இண்டியன் ஃபுட்டே ப்ரிஃபர் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ சாம்பார், இது வந்து காய், லெமன் ரைஸ் மாதிரி இருக்குது அங்கே சரி அதுதாங்க இருக்குது. நான் ரைஸ் கம்மியாக கேட்டதுனால எனக்கு பூரி ஜாஸ்தியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரைஸ் அதிகமாக வேணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பூரி கம்மியாக கொடுப்பாங்க. ஓகேங்க, நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு அனுப்பி பண்ணுறேன். ஸோ ஓகேங்க, ஸோ இதோட நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம எங்கேயாவது போகிறோன்னா போவோம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நேரம் ரூமான்றதான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சாப்பிட்டாச்சு. ஓகே, ஸோ நம்மளை இங்கே தான் வர சொன்னார். இங்கே நிற்கிறாரா இல்லை ஃப்ரெண்டை போய் நிற்கணுமான்னு பார்க்குறேன். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்க்குறதா வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த குருத்வாரா. ஆக்சுவலாக இந்த குருத்வாராவுமே ஃபேமஸ் தான், பட் வந்து நமக்கு டைம் கம்மியாக இருந்துச்சுன்றதுனால என்னால் போக முடியல. உங்களுக்கு நான் அப்படியே வெளியிலேருந்தே காமிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட். அதாவது அதில் வந்து புது பில்டிங் பழைய பில்டிங் அப்படின்ற மாதிரி வந்து பக்கத்தே தான் கட்டியிருக்காங்க. அது இருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பக்கம் பார்க்குறது வந்து நியூ பில்டிங். ஸோ அப்படியே பக்கத்தில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு பில்டிங். ரிசர்வ் பேங்க். இது என்ட்ரி கேட்டா? ஓ கீழே பேஸ்மெண்ட்ல மார்க்கெட். ஓகே ஓகே, மார்க்கெட்டுக்கெலாம் ஓ பரவாயில்லையே, மார்க்கெட்டுக்கெலாம் என்ட்ரி கேட்லாம் வச்சுருக்காங்க. ஆச்சரியம். ஹாய் கைஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்தாச்சுங்க. ஆக்சுவலாக இதை தாண்டி வந்து மேக்ஸிமம் டெம்பிள்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்கு எனக்கு டைம் பெருசாக இல்லை. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்போ ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கணும். நாளைக்கு வேறு நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுத்து வச்சுக்க வேண்டிய வேலைகள்லாம் இருக்குன்றதுனால தான் ஆக்சுவலாக இன்றைக்கி கொஞ்சம் எர்லியாகவே போய்ட்டு தான் எர்லியாக வந்திருக்கு. ஆக்சுவலாக அதனால தான் வந்து காலைல 8:30 கிட்ட கிளம்பிட்டோம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இங்கே 10 மணியே கிளம்பிக்கலாங்க. ஏன்னா இங்கே ஸ்பாட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டெல்லி சைட் சீயிங் வந்து நீங்கள்
வெறும் டெல்லி சைட் சீயிங் மட்டும் பண்ணாமல் டெல்லி சைட் சீயிங்கோடு சேர்த்து வேறு ஏதாவது ஒரு ஊரை சேர்த்து வச்சுக்கோங்க. நான் அதுதான் சொல்லுவேன். வெறும் டெல்லி சைட் சீயிங் பண்ணுற அளவுக்கு இங்கே பிளேசஸ் இல்லைங்க, கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க. ஸோ ஓகே, இந்த டெல்லி லோக்கல் சைட் சீயிங் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷனாக தான் கொடுத்துச்சு. அதுவுமே முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நான் புக் பண்ணப்போ எனக்கான லக்கு வந்து அவங்க தமிழ் பேசுகிற டிரைவரே அனுப்பிச்சது வந்து எனக்கு ரொம்பவே லக்காக இருந்துச்சு. பட் அந்த மாதிரி லக்கு ஒரு சில பேர் தான் நடக்கும். இவரோட டீட்டெயில்ஸை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்கள் யாருக்காவது வந்து பார்த்திங்கன்னா இங்கே லோக்கல் சைட் சீயிங்க்கு இந்த மாதிரி தமிழ் பேசுகிறவங்களே வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து டாக்ஸி புக் பண்ணிக்கலாம். ஓகேங்க. ஸோ நான் இதோட வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு நம்ம ரெஜிஸ்டர் இருக்க வேண்டியதான். அதோட நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா காஸ்ட்டுமே வந்து கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருக்குது. பட் ஆனால் வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் கொஞ்சம் கம்மிங்க. நீங்கள் டெல்லிக்கு வெளில போனீங்கன்னா கிடைக்கும் பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ். பட் டெல்லியில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கம்மி இந்த சென்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன டெல்லியில் ஒரு அட்வான்டேஜ்னால் சவுத் இந்தியன் ஹோட்டல்ஸே நமக்கு 2 இருக்குது. அதாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரவண பவன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா A2B, அது 2 இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்பேரிட்டிவ்லி ஹோட்டல்ஸ் வந்து இங்கே கொஞ்சம் கம்மி தான். நீங்கள் வெளியில் போனால் நிறைய சவுத் இந்தியன் ஹோட்டல்ஸ் பார்க்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி வந்து நீங்கள் அதாவது வேறு ஏதாவது இடம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதோட டெல்லியை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிக்கோங்க. வெறும் டெல்லி மட்டும் சைட் சீயிங் பண்ணுறது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். சைட் சீயிங் பிளேசஸ் நல்லா தான் இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற பிளேசஸ் சேர்த்து போட்டிங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் வந்ததுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் பிளேசஸ் போன மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். அதில் நான் இப்போ இதுக்கு அடுத்த போகக்கூடிய பிளேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து எதை டெல்லி கூட லிங்க் பண்ணலாம், அதே செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ்க்கு எப்படி வரலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்பெஷலான ஒரு பிளேஸுக்கு தான் நாளைக்கு நம்ம கிளம்ப போகிறோம் ட்ரெயினில். ஸோ அது எங்கேன்றதை நீங்கள் பொறுத்திருந்து பார்ப்பீங்க. ஸோ ஓகேங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போகிற வீடியோஸ் உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். உங்களை இன்னும் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, bye from Jolly Vlogs.